ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா strcpy அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு 2 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கும் நம்ம செகண்ட் கொடுத்த ஸ்ட்ரிங்கும் ஃபஸ்ட்லேருந்து எத்தனை கேரக்டர்ஸ் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ப்ரோக்ராமுடைய அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங் 1, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் வெப்சைட்னு கொடுக்குறேன். டியூட்டர். இதில் நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் காமனாக இருக்குன்னு சொல்லி தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா 11 கேரக்டர்ஸ் வந்து காமனாக இருக்குது. இதை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக தான் அந்த strspn அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமாக நம்ம போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். F2 ப்ரெஸ் பண்ணி strlen சொல்லி நான் அந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். strlen சொல்லிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். .c ஃபைலாக சேவ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஃபைலுக்கான ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் stdio அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .hங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அதாவது conio.h அப்படிங்கிற இன்னொரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void main நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது நமக்கு மெயின் ஃபங்க்ஷனில் தான். அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த மெயின் ஃபங்க்ஷனை டைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது நம்ம அந்த லென்த்தை ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு சேமாக இருக்குன்னு ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீஜர் டைப்பு. அதனால் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் டைப்பில் len அதாவது லென்த்துன்னு சொல்லி len சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ட்ரிங்ஸ் இன்புட் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்காக கேரக்டர் டேட்டா டைப்பில் 2 ஸ்ட்ரிங்கை நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது பாயிண்டர் ஏ பாயிண்டர் பின்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன், அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங் 1 சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த get அதாவது get string அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஏ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஃபங்க்ஷன் வச்சு இன்னொரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங் 2வை என்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது get string அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி b அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 2 ஸ்ட்ரிங்லேயும் எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு காமனாக இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா strlen அதாவது strspn ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம எந்தெந்த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால் ஏங்கிறது அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரிங்கை நம்ம கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் அந்த இடத்துல பின்னு ப்ளேஸ் பண்ணுறேன். இதனுடைய அந்த காமன் கேரக்டர்ஸோடைய லென்த்தை ஃபைன் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் அதாவது len அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். len ஈக்குவல் டு str ஸ்பேன் ஆஃப் நமக்கு a, bன்னு கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி, அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு சேமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறோம், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். பர்சன்டேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீஜர் டைப்பில் தான் இருக்கும். அதனால் அதனுடைய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %d, அதனால் %d கொடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு len அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் len கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக get அதாவது get கேரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், எரர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங் 1 நான் என்ன பண்ணுறேன், டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் வெப்சைட்னு கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் காமனாக இருக்குன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து 11 கேரக்டர்ஸ் நமக்கு காமனாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த strlen ஃபங்க்ஷன் நம்ம அதாவது strspn அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை அதாவது கொடுத்த 2 ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு சேமாக இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் நீங்கள்
வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் www.tutorjos.com. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.